நேற்று நம்ம வீடியோவில் வீட்டுக்கு முன்பகுதியில் இருந்த செடிகளையும் வீட்டுக்கு எதிர்ப்புறம் இருந்த செடிகளையும் பார்த்தோம். இன்னைக்கு வீட்டோட வலதுபுறம் சைடில் என்னென்ன செடிகள் இருக்கிறது அப்படின்றத ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய க்ரோ பேக்கில் மாதுளை செடி வச்சுருந்தேங்க. அதில் இப்போ தான் பிஞ்சுகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டப்பில் நித்தியமல்லி செடி வச்சுருக்கேன். நித்தியமல்லி செடி பக்கத்தில் ஒரு சேஞ்சிங் ரோஸ் செடியும் இருக்குது. நித்தியமல்லி செடி கூடவே கொஞ்சம் சாமந்தி பூச்செடிகள் வளர்ந்துருக்குங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச முருங்கை மரம். காய்கள் இன்னும் பிடிக்கலை, கீரைக்கு மட்டுமே யூஸ் ஆகுதுங்க. அதுக்கு பக்கத்தில் சர்க்கரை வள்ளி கொடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் குரோட்டன்ஸும் நம்ம கோலியஸ் செடியும் நல்லா அழகாக அடுக்கி வச்சுருக்கேங்க. நேற்று நம்ம பார்த்தா கற்பூரவள்ளி செடியும் அது பக்கத்தில் தான் இருக்குது. எதிர்ப்புறம் சைடில் 2 டஸ்ட்பின் வச்சுருக்கேங்க. அதில் மொத்தமே நம்ம கிச்சன் கழிவுகள் எல்லாமே அதை தான் போட்டு கம்போஸ்ட் உரம் ரெடி பண்ணுறோம். பக்கத்துலேயே நம்ம வெண்டைக்காய் செடியும், செவற்றுக்கு மேலே கொஞ்சம் ஷோ பிளான்ட்ஸ் எல்லாம், அதாவது ஸ்பைடர், கோலியஸ், அதுக்கப்புறமா ஜேட் பிளான்ட், லில்லி, இது எல்லாத்தையுமே தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த எல்லா செடிகளையுமே அழகாக நம்ம செவுத்து மேலே லைனாக அடுக்கி வச்சுருக்கோங்க. ஜேட் பிளான்ட்டெல்லாம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தொட்டியில் ஒரு பால்சம் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. ஆனால் இதுவரையும் அதில் பூக்கள் வளரலை. மணி பிளான்ட்டும் நல்லா அழகாக கொடி வளர்ந்து சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அப்படியே முன்பகுதியில் வந்தோம்னா நம்ம இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸை எல்லாத்தையுமே மார்க்கோட வீடு, அதாவது மார்க்கோட கூண்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்கேன். இது எல்லாமே ஹேங்கிங் பிளான்ட்ஸ் தாங்க. இந்த மழைக்கு எல்லாமே அழகாக துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டை சுற்றி ஒரு பார்வை பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ.